கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் எஸ்ஐயா 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமீன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நாம் சோர்ந்து போயிருக்கும்போது நமக்கு பலன் கொடுக்கிற தேவன். சோர்வு என்பது நம் சரீரத்தில் மட்டுமல்ல பிரியமானவர்களே, நம் ஆத்மாவிலும் வருகிறது. சில காரியங்கள் நமக்கு நடக்கும் என்று நாம் எதிர்பார்த்து ஏமாந்து போகும்போது நம்மை அறியாமலேயே நம் மனதில் சோர்வு வந்து விடுகிறது. நம் என்ன ஜெபித்து என்ன பலன், இது நடக்கவே இல்லையே என்று. ஆம் பிரியமானவர்களே, இப்படி நம்ம அநேகருக்கு சோர்வு வருவது உண்டு. எனக்கெல்லாம் அடிக்கடி வரும். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் தேவன் உடனே எனக்கு ஏதாவது அற்புதம் செய்து எனக்கு பலன் கொடுத்து என்னை தேற்றுவதை நாம் அநேக முறை பார்த்திருக்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம் மனசோர்வடையும் போது அதிலேயே விட்டுவிடுகிறவர் அல்ல. அதைத்தான் இங்கு வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் தந்து தேற்றுகிற தேவன். நாம் கஷ்டப்படும் போது சோர்ந்து போகும்போது நம்மை அப்படியே அந்த சோர்விலேயே விட்டு போய் விடுகிற தேவன் அல்ல அவர். நம் தேவன் நம்மை அந்த சோர்வில் ஆற்றி தேற்றுகிற தேவன். அவர் நல்லவர். அவர் நம்மை ஒருபோதும் கஷ்டத்திலேயே விட்டு போய்விட மாட்டார். அதிலிருந்து தூக்கி எடுக்காமல் விடவும் மாட்டார். யாருக்குத்தான் கஷ்டங்கள் இல்லை தேவ பிள்ளையிலே? மனிதனாய் பிறந்து விட்டால் எல்லாருக்குமே கஷ்டம் உண்டு, கண்ணீர் உண்டு. அதுவும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லவே வேண்டாம். நம் கண்ணெதிரில் தேவ பிள்ளைகள் இல்லாதவர்கள் எல்லாரும் நன்றாக இருப்பார்கள். நாம் மிகவும் கஷ்டப்படுவோம். அதை பார்த்து நமக்கு இன்னும் சோர்வு அதிகமாகும். என்ன ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் நன்றாக இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கண்ணீர் என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரோஜா பூவின் மீது நடப்பது அல்ல, அது போன்றது அல்ல, முள்ளின் மீது நடப்பது போன்றது தான். ஆனாலும் அந்த கஷ்டங்களின் நடுவே நம் தேவன் நம்மை ஆற்றி தேற்றி சோர்விலிருந்து ஒவ்வொரு முறை தூக்கி எடுத்து நமக்கு பலன் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் இன்றைய இந்த சோர்வுக்காய், கஷ்டத்திற்காய், பாடுகளுக்காய், கண்ணீருக்காய் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அப்பொழுதுதான் தேவன் நமக்கு செய்யும் அற்புதத்தை இந்த கஷ்ட நேரத்திலும் நாம் அனுபவிக்க முடியும். தேவன் நம்மை ஆற்றி தேற்றுவதையும் உணர முடியுமே. இந்த கஷ்டத்திற்காய் நன்றி சொல்லுங்கள். அவர் சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு கட்டாயம் ஒரு அற்புதம் செய்து புதிய பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை உயர்த்துவார் பாருங்கள். அப்புறம் நீங்களே உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நன்றி சொல்வீர்கள். தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை கஷ்டத்திலேயே அழிந்து போக செய்கிற தேவன் அல்ல. அவர் கஷ்டத்திலிருந்து நம்மை வெளியே எடுக்கிற தேவன் அவர். நம் தேவன் நல்லவர். அவர் சோர்ந்து போயிருக்கிற உங்களுக்கு இன்றே பலன் தருவாராக. ஆமீன். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.